ஆக இதையெல்லாம் கருத்திலே கொண்டு என்னை பொறுத்தவரையில் இங்க ஆட்சி மாறுது. என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சித்தப்பன் தானே ஆள்றாரு முதலமைச்சர், நம்ம பெரியப்பன் தான் ஆள்றாரு முதலமைச்சர், நம்ம தமிழன் தானே ஆகிறாரு முதலமைச்சர். தமிழர்கள் சித்தப்பன் பெரியப்ப ஆளலாம், அவர்கள் தமிழுக்காக ஆள்கிறாரா, தமிழனுக்காக ஆள்கிறார்களா, தமிழக விவசாயிகளின் உரிமைகளுக்காக ஆள்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் என்ன செய்யறது, அதிகாரம் வந்த உடனே நம்ம சித்தப்பனா இருந்தாலும் பெரியப்பனா இருந்தாலும் மாறிடலாம். அவன் எம்எல்ஏவாக இருந்தால் மாறுறான், எம்பியாக இருந்தால் மாறுறான், மந்திரியாக இருந்தால் மாறுறான், முதலமைச்சராக இருந்தால் மாறுறான். நான் நேற்று வரைக்கும் டிஎன்பிசி ஊடாக எஸ்ஐயா தேர்வு ஆகிற வரைக்கும் நம்ம கூட நல்லா பழகிட்டு இருப்பான். அவன் எஸ்ஐ ஆகிட்டு டைரக்ட் எஸ்ஐ ஆகிட்டு அப்படியே புல்லட்டில் அப்படியே காக்கி சட்டை போட்டு வரப்பா கஞ்சி எடுத்துட்டு இப்படி வந்தானே நம்ம அப்பாவி விவசாயி மீன் விற்கிற பெண்கள் எட்டி காலால் உதைப்பார், ஷூ சாக்ஸ் காலால். எங்கிருந்து தான் அந்த திமுரு வருமோ தெரியாது. நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, முதல்ல இந்த இடங்கள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற மக்களை அணுகின்ற அரசனுடைய அந்த அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும். இப்போ இதை கூட ஒரு பொதுவெளியில் ஒரு மாநாடாக நடத்துறதுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா அனுமதி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். கிடைக்காது. இங்கே போராட அனுமதி இல்லை. ஊர்வலம் சென்னையில் மக்கள் பிரச்சனைக்காக ஊர்வலம் எங்கே திரும்ப நடத்த முடியும்? கூவாத்து வர ஒன்று இருக்குது, ராஜரத்னம் ஸ்டேடியம் சந்தும்பாங்க. நீங்கள் கூட விவசாயிகள் இப்போ மண்டல அளவில் நடத்திட்டு நாளைக்கு தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கம் இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதற்காக முயற்சி எடுக்கிறோம், நாங்கள் ஒரு பேரணி நடத்துகிறோன்னு வந்து அனுமதி கேளுங்க. அது எந்த அரசாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கூவம் சந்தையில் தான் கொடுப்பாங்க. இதுதான் நிலைமை. இங்கிருந்து மாற்றங்களை உருவாக்குவதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஆக அந்த வகையில் இந்த 65 தீர்மானம் மது ஒழிப்பிலிருந்து பல்வேறு மிக முக்கியமான விவசாயிகளுடைய நீண்ட நெடிய பிரச்சனைகளை உள்ளடக்கி இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசுகள் என்பது மக்களுக்கானதை தவிர அரசுகளுக்காக மக்கள் அல்ல.